அந்த பெண்மணி தமிழச்சி என்று சொல்லலாம். தமிழ்நாட்டிற்கு அவர் பிறக்கவில்லை என்றாலும் அவருடைய தந்தை ஆனந்த் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். எனவே அவர் பெயர் அனிதா ஆனந்த். தற்போது கனடா நாட்டின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார் அனிதா ஆனந்த். 57 வயதாகும் அனிதா ஆனந்த் தற்போது அந்த பிரதமருக்கான ரேஸிலே 3வது இடத்தில் இருக்கிறார். மொத்தமாக 5 பேர் கரும் போட்டியில் இருக்கிறார்கள். தற்போது அமைச்சராக இருக்கும் பிராங்கோசிஸ் பிலிப் சாம்பேன் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் அனிதா ஆனந்த் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் மெலினா ஜோலி. அதே போன்று முன்னாள் பிரதமராக இருந்த கிறிஸ்டினா ஃப்ரீலாண்ட் மற்றும் மார்க் கார்னி ஆகிய 5 பேர் போட்டியில் இருக்கிறார்கள். இதில் 3 பெண்களிடையே தான் கடும் போட்டி. அனிதா ஆனந்த், மெலினா ஜோலி, கிறிஸ்டியானா ஃப்ரீலாண்ட் இவர்கள் 3 இடையே தான் கடும் போட்டி நிலவுகிறது. இதில் அனிதா ஆனந்துக்கு தற்போது ஆதரவு கிடுகிடுவென பெருகி வருவதாக தகவல்கள் அங்கிருந்து வருகின்றன. ஜஸ்டின் ட்ரூடோ, பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ திடீரென தனது பதவி விலகலை அறிவித்தார். புதிய லிபரல் கட்சியின் தலைவர் பதவியிலும் தந்து விலகுவதாக கூறியிருக்கிறார். எனவே லிபரல் கட்சியின் தலைவராகவும் பிரதமராக வரப்போவது யார் என்ற கேள்வி பெரிதாக எழுந்திருக்கிறது. வரும் 27ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட வேண்டும். ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த பிரச்சனை காரணமாக பதவி விலகியதை அடுத்து எதிர்கட்சிகள் அவரை ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் என்ற எண்ணத்திலே நாடாளுமன்றத்தை முடக்கி வைக்கும் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தை மார்ச் 24ஆம் தேதி வரை முடக்கி வைத்திருக்கிறார். இதனால் நாடாளுமன்றம் நடைபெறாது. எனவே இந்த 2 மாத காலகட்டத்திற்குள் அவர்கள் புதிய பிரதமரையும் லிபரல் கட்சியின் தலைவரையும் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த போட்டியில் தான் தற்பொழுது அனிதா ஆனந்த் 3வது இடத்தில் இருக்கிறார். தமிழச்சியான அனிதா ஆனந்த் 3வது இடத்தில் இருப்பதால் அவருக்கு பிரதமராகவும் கட்சி தலைவராக மெலினா ஜோலியை போடலாமா என்ற ஒரு பேச்சும் தற்போது அங்கு அடிபட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு வம்சாவளியை சேர்ந்தவரின் பெண் அனிதா ஆனந்த் தற்போது கனடா நாட்டின் பிரதமர் ரேஸிலே இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, வரும் அக்டோபரில் பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கிறது கனடாவிலே. ஆனால் தற்போது லிபரல் கட்சி, அதாவது ஜஸ்டின் ட்ரூடோவின் மீதான கடும் அதிருப்தி காரணமாக லிபரல் கட்சிக்கு பெரும் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக அண்மையில் நடைபெற்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் தெரிவிக்கின்றன. எனவே பிரதான எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அபாரமான வெற்றி முகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே தற்போது யார் பிரதமரானாலும் அவர் குறுகிய காலத்திற்கு 4-5 மாதங்கள் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அக்டோபரில் பொதுத் தேர்தல் நடத்த வேண்டும். இந்த சூழ்நிலை தான் தற்போது அனிதா ஆனந்த் பிரதமர் ஆவாரா? அப்படியே ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டு வம்சாவளியை சேர்ந்த, தமிழகத்தில் சென்ற இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மெலனி ஜோலி அதே போன்று அனிதா இருவரிடையே கடும் போட்டி நிலவுகிறது. ஆனால் தற்போது அனிதா ஆனந்திற்கு கட்சிக்குள்ளேயே ஆதரவு பெருகி வருவதாகவும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றால் இந்திய வம்சாவளியினர் அதிக அளவு வசிக்கூடிய நாடுகளில் ஒன்று கனடா. எனவே அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற வகையில் ஒரு பேச்சும் தற்போது அடிபட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இன்னும் 15 நாட்களுக்குள், 2 வாரங்களுக்குள் யார் லிபரல் கட்சியின் அடுத்த தலைவர் யார், பிரதமராக போவது யார் என்பது கிட்டத்தட்ட தெளிவாகிவிடும். பானு, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.